கோயிலுக்கு உறுப்பினர் அப்படி இப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. அரசியல்வாதி என்றால் யார் இருந்தாலும் எல்லாம் தமிழ் அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்கீங்க. பின்கோல முடிஞ்சா உங்களால் ஏழுமா இருந்தா இந்த கோயிலை திருப்பியால வரவீங்க. அதெல்லாம் அது இருக்கு. ஆனா அங்க அது கோயில் மாதிரியா இருக்கு. எப்படி கிடைக்கு பாருங்க. எங்கட சமயாக்களை செய்ய விடுறாங்க இல்லையா, கடவுளுக்கு தான் தெரியும். அது அந்த டைம்ல முட்டை இருக்குதாங்க, முட்டை பச்சை முட்டை அதுக்குள்ள போட்டா அது அவியும். அரசியல் கால் வைக்கிறோம். தமிழ் போய் நாங்கள் பெண் நினைக்கிறோம்னா ட்ரிங்க் கண்ணியாக நினைக்கிறோம். வெந்நீர் கிணறு சுடுதண்ணி கிணற்றில் நிற்கிறோம். சுடுதண்ணி கிணறு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அங்கே எப்படி இருக்குது, சுடுதண்ணி என்ன மாதிரி இருக்குது, என்ன நடக்குது, என்ன விஷயம் உள்ள இருக்குது என்று தான் பார்க்க போகிறோம். மறந்துடாம உங்களோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன் அப்படியே கூட விரல டச்சக்கன் ஒரு தட்டோட தட்டி விட்டீங்கன்னா தான் மோட்டிவேஷன் நான் போடுற வீடியோ உங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் ஆகி வந்து கொண்டிருக்கும். வாங்க உள்ள போவோம், வீடியோ பார்ப்போம். தேடி வந்தா டேக் கேர், விலகி போனா டோன்ட் கேர். லைஃப் ஒவ்வொரு செகண்டும் என்ஜாய் பண்ணி வாழுங்க. அடுத்தது இதுக்கு பிறகு ஒரு வீடியோ எடுப்போம். நெக்ஸ்ட் வீடியோ அந்த போட்டுருக்கு பாருங்க. அதுதான் கிட்ட நெக்ஸ்ட் எங்க இருக்கா, இதுக்கும் ட்ரிங்கோல் தான் இருக்கு. இங்க வந்து இது கன் அப்படி கொஞ்சம் கன் ஷெல் டோக்கு அப்படி ஐட்டங்கள் நாங்கள் வச்சிருக்காங்க. அந்த ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். சுடுதண்ணி கிணத்துல இருக்கும் உலக அதிசயத்தில் உண்டான வெந்நீர் கிணறு, அதான் பார்க்க போகிறோம். மறந்துனால வீடியோ முழுசா பாருங்க. வீடியோ வேற லெவல்ல இருக்கு. ஒரு உண்மையை சொல்லட்டுமா சார், கூகுள்ல சர்ச் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு குட் பை கிடைக்க மாட்டாங்க. மக்களும் பாரத் ட்ரிங்கோக்கு வந்தா முதலா எல்லாரும் வாயில வர இடம் வந்து வெந்நீர் கிணறு, சுடுதண்ணி கிணறு. ஆனா இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னுக்கு நான் இங்கே தான் இது எந்த ஊர் எனக்கு தெரியும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னுக்கு அது கொஞ்சம் சூடு நல்லா சூடு இருந்துச்சு. இப்போ ஆக்கள்லாம் வந்து எல்லாம் அப்படி இப்படின்னு கை வச்சு அதுக்குள்ள இதெல்லாம் செஞ்சு எக்ஸட்ரா அப்படி இப்படி செஞ்சு சூடு குறைஞ்சிட்டு முதல் நல்ல சூடாக. இப்போ முதல் 2010 2008 2009 அந்த டைம்ல முட்டை இருக்குதாங்க, முட்டை பச்சை முட்டை அதுக்குள்ள போட்டா அது அவியும். நிறைய பேருக்கு தெரியும். அதான் சொல்றது உண்மையா பொய்யாண்டு. அந்த காலத்துல அது சூடு நல்லா குறைஞ்சிட்டு என்னாலும் இது என்ட்ரி பீஸ் இதுக்குள்ள போறதுக்கு சின்னக்களுக்கு 50 ரூபா, பெரியாக்களுக்கு 100 ரூபா டிக்கெட் எடுத்தா தான் உள்ள விடுவாங்க. ஆனா நாங்க எடுக்க மாட்டோம். அதுக்கிட்ட வந்துட்டோம். வெந்நீர் சுடுதண்ணி. இன்னொரு விஷயம் என்னடா, பாதணிகள் பாட்டா எல்லாம் ரிலீஸ் பண்ணி போட்டு தான் உள்ள இறங்கணும். வாங்க உள்ள போய் என்ன செய்யறாங்க எப்படி இருக்கின்ற வீடியோ வந்து பாட்டு ஐயா பாட்டா கிட்ட கலவன் ஐயா அதிசயமே மேட கலவன் தானே. பாட்டா கலெக்டா நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாது. நீ போட் போட்டாலும் இதே ஒரு ஆள் செக்யூரிட்டி தான் விடணும் பாட்டா கலெக்டிட்டு போகணும்னு சொல்றதுக்கு. இது கொஞ்சம் பேர்பட்ட இடம், அதிசயான இடம், புண்ணிய பூமியில வந்து புண்ணியமான இடத்துல வந்து நாங்க பாட்டாவோட நிறைய பேர் போறாங்க. நீங்க வீடியோ பாக்குறாங்க, இதுக்குள்ள வந்தா பச்சைமையா வந்துட்டீங்களா இருந்தா பாட்டாவை ரிலீஸ் பண்ணி வெளியே கழட்டி போட்டு போவாங்க. உங்களுக்கு தான் நல்லா பாட்டா கழட்டி போறோம். நாங்க எத்தனை பேர் இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல. இந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்க நல்ல சூடா இருந்துச்சு. தண்ணி கையில தூங்கல. இப்ப குளிக்கிறாங்க. முதல்ல இப்படி நான் குளிக்கல, சரியான சூடு. நாங்க வருவோம் ஒரு மாறி டைம்ல மழை பெய்யும் போது 5 மணி விடிய காலம் 5 மணி 4 மணிக்கு அந்த டைம்ல நாங்க இங்க வருவோம் குளிக்கிறது. ஆனா வெயில் டைம்லயே குளிக்கிறாங்க. என்ன வெயில் டைம்ல ஓகே. அது முதல்ல ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த சொன்ன தண்ணி சூடறங்கின காரணம் என்ன தெரியுமா, இதே சொன்ன மாட்டா பாதங்களை வெளியே கலந்துட்டு கலந்தாங்க. அப்படி இதெல்லாம் செய்யாத வரையத்தான் அரவாசி கல்வியுகம் இல்லாம உலகம் கல்வியுகத்தில் அழிந்து கொண்டு போகுது. என்ன நடக்க போதோ ஆண்டவர் தான் தண்ணி சுடத்தானே வேணும். ஆனா முதல் மாதிரி சூடு இல்லை. இப்ப நல்லா பெஸ்டா அந்த கிணறுல முதலா இருக்கு. அங்க பெஸ்ட்ல இருக்க வந்து அது வந்து சூடு கொஞ்சம் குறைவு. அதுக்கு அடுத்தது ஒரு அளவான லிமிட் லாஸ்டா சொல்ல போனா இதுல தான் நிறைய நல்ல சூடு இருந்துச்சு. இப்ப 2010 2009 2008 அந்த டைம். இப்ப சுடுதண்ணி கிணறு சொல்ல முடியாது. இது சும்மா பச்சை தண்ணி கிணறுனா இப்ப சொல்லலாம். முதல் காலத்துல நல்லா சூடா இருந்துச்சு. இப்ப சூடு குறைஞ்சிட்டு எல்லாம் குறைஞ்சிட்டு. ஓம் நம சிவாய. என்னடா சம்பந்தம் இல்லாம ஓம் நம சிவாய சொல்றான்னு பாக்குறீங்களா? சம்பந்தம் இருக்கு. இங்க ஒரு கண்ணியால ஒரு சிவன் ஆலயம் இருந்துச்சு. அங்க திரும்புங்க, ஒரு சிவன் ஆலயம் இருந்துச்சு. இது முதல் கொஞ்சம் முதல் நிறைய பேர் போனாங்க. ஆலயம் இப்ப அந்த கோயில் இருக்குன்றே தெரியல. எந்த கோயிலை மூடிட்டாங்க. யாரும் மூடினாலும் உங்களுக்கு தெரியும். அந்த கோயில் விஷயமே இல்லை. சாதாரண ஒரு ரூம் மாதிரி இருக்கு. ஆனால் அதுக்குள்ள ஒரு சிவன் ஆலயம் இருக்கு. நான் சிவனாலயத்தை கட்ட உங்களுக்கு காட்டுவேன். இந்த வீடியோ அதுவும் காட்டுவேன். இந்த ட்ரிங்கோல சமயத்துக்கு சங்கம் உறுப்பினர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. கோயிலுக்கு உறுப்பினர் அப்படி இப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. அரசியல்வாதி என்றால் யார் இருந்தாலும் எல்லாம் தமிழ் அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்கீங்க. ட்ரிங்கோல முடிஞ்சா உங்களால் ஏழுமா இருந்தா இந்த கோயிலை திருப்பியால வரவீங்க. அதெல்லாம் அது இருக்கு. ஆனா அங்க அது கோயில் மாதிரியா இருக்கு.
எப்படி கிடைக்கு பாருங்க. எங்களோட சமையாக்களை செய்ய விடுறாங்க இல்லையா கடவுளுக்கு தான் தெரியும். ஆனால் இன்னொரு விஷயம், அப்படி கொஞ்சம் இப்படி வாங்களேன், ஆறாவது இந்த வீடியோ பார்க்குறார்கள் குவாலிட்டியாக தான் வச்சுருக்காங்க. அந்த விலங்கு உங்களுக்கு விலங்கு நினைக்கிறேன், அது நல்ல குவாலிட்டியாக செஞ்சு குவாலிட்டியாக வச்சுருக்காங்க. ஆனால் இதெல்லாம் என்னது சொல்ல வாரன்னு உங்களுக்கு விளங்கும். ஐயோசாமி அவ்வளோ ஆலயத்தையும் இப்படி வச்சுருக்காங்க. அது எங்கடாக்கல்ல பிரச்சனையா இல்லாட்டி மத்தாக்கல்ல பிரச்சனையா ஒன்றும் விளங்குது. இது அரசியலா என்னது என்னென்றாலும் ஓகே, அது உங்களோட பிரச்சனை. அதுக்கு முதல்ல இந்த கோயிலை கொஞ்சம் மர வச்சீங்கன்னா கொஞ்சம் அந்த கோயிலை பார்க்கணும். ஆனால் நான் பொய் சொல்லலை, நான் இங்கே தான் இருக்கேன், நான் திங்கூட தான் இருக்கேன். எனக்கு 29 வயசு, 29 வருஷம் நான் இங்கே தான் இருக்கேன். புறந்தரம் நான் இங்கே தான் இருக்கேன். நான் இதுக்கு முதல்ல நான் 2005 2006 இங்கே வந்திருக்கேன். இது காடு பெருசாக கண்ணியால் இல்லை, டிக்கெட்டு மில்ல ஒன்றுமே சாதாரணமாக எல்லாம் வந்து போனால் 10 இருந்துச்சு. அப்போ இந்த பின்னாலயம் இருக்கு, இந்த சிவனாலயம் இருக்கு. இந்த கோயில் எப்படி வச்சு எல்லாம் இழுத்து பூட்டி என்ன நடக்குது இங்கே சொல்லவே இல்லை. எனக்கு நான் சிவன் பக்தன், எனக்கு கவலையாக கிடக்கு. நீங்கள் உங்களால் ஏலாண்டா செய்யலாமான்னு சொன்னீங்கன்னா நானே இந்த இதை உருவாக்குவேன். இந்த கோயிலை எடுத்து எங்கிட்ட சொந்த காசை போட்டு நானே உருவாக்குவேன். 7 மணி சொன்னீங்களா இருந்தா அந்த உள்ள ஒரு ஆலயம். இது என்ன நடக்குது இங்கே ஒன்றுமே எனக்கு விளங்குது. ஆனால் முறைப்படி சொல்ல போனா வந்து இங்கே வந்து ஃபர்ஸ்டா இந்த இடத்துல வந்து இருந்த கோயில் வந்து இந்த சிவன் கோயில். அது எல்லாருக்குமே தெரியும். நான் இந்த வீடியோ பார்க்குறாங்க வந்து இந்த எத்தனை பேர் பார்ப்பீங்க. இதில் வந்து 2005 நான் பிறக்கிறதுக்கு போது இந்த கன்னியா கிணத்துக்கு வந்தாலும் இருக்கீங்க. வெளிநாட்டு பார்க்குறீங்களோ, ஸ்ரீலங்கா வந்து பார்க்குறீங்களோ, தென்கோல் வந்து பார்க்குறீங்களோ, எங்களோட ஊரில் வந்து பார்க்குறீங்களோ, இந்த கன்னியா வந்து பார்க்குறீங்களோ. அப்போ உங்களுக்கே விளங்கும் இது இந்த ஆலயம் எங்க அடியோடு எல்லாம் போய் இன்னும் ஒரு 5 வருஷத்தால இந்த கட்டிடங்கள் இருக்காது. இன்னும் ஒரு 5 வருஷத்தால இந்த கட்டிடங்கள் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. இல்லாம ஆகிடுவாங்க, இல்லாம ஆகிட்டு போறாங்க. தயவு செய்து இந்த பார்க்கிறார்கள், பதவியில் இருக்கிறார்கள், பவரில் இருக்கிறார்கள், முடிஞ்சா இந்த ஆலயத்தை விட வரவைங்க. இது நான் மட்டும் சொல்ல, இதுக்கு முதல்ல ஒரு பிரச்சனை வந்துச்சு, நீங்கள் நியூஸில் பார்த்துருக்கீங்க. இதுக்கு முதல்ல ஒரு பிரச்சனை வந்துச்சு. முடிஞ்சா செய்யுங்க. நன்றி, வணக்கம். இங்கே கன்னியாக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு விஷயம் ஒன்று இங்கே இருக்குது. என்னென்னா மலைப்பாம்பு. மலைப்பாம்பு அது நீங்கள் வச்சு பிடிச்சி கொள்ளலாம், ஃபோட்டோ பிடிக்கலாம். எனக்கு ஒரு நாள் கையில் எடுத்துருந்தான், எனக்கு பயம் வந்துட்டு. இங்கே ஒரு சாமி ஒருத்தர் வச்சிருக்கார் பாருங்கள். என் கோபமும் என் அமைதியும் என் திமிர் இல்லை, எனக்குள்ள இருக்கிற வலி. அதை தள்ளி நின்று பார்க்குறவங்களுக்கு புரியாது, புரிய வைக்கவும் முடியாது. யாரையும் எப்பயும் எதுக்காகவும் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா எதிர்பார்ப்புகள் எப்பயுமே அதிக வலியை மட்டும்தான் கொடுக்கும். தொலைஞ்ச இடம் எல்லாருக்குமே தெரியும், தொலைந்த பொருளும் எல்லாருக்குமே தெரியும். தொலைந்த வலியை எல்லாராலையும் ஈஸியா உணர முடியும், ஆனா அதை திருப்பி மீட்டெடுக்கத்தான் முடியாது. பெல் பட்டனை தட்டுங்க, மறந்துடாம பெல் பட்டனை தட்டுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம்